ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கர் பர்கர், அப்புறம் சிக்கன் ரோல், அது கூட டைஜஷனுக்கு பெப்சி. பெப்சி டைஜஷன் ஆகுமான்னு கேட்டால் தெரியல, அது காம்போவில் இருந்துச்சு, அதனால் வாங்கியாச்சு. இதுதான் அந்த சிங்கர் பர்கர். இதை நம்ம வேறு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். முன்னாடி உள்ள ஹோட்டலில் ஆர்டர் பண்ணால் அது பெரிய பாக்ஸில் போட்டு கொடுப்பான். இது இந்த பர்கர் சைஸுக்கு ஒரு பாக்ஸ், சின்ன பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்கான். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோல். வெளில எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதில் 2 பீஸ் வாங்கினா, இது அது கூட காம்போ வந்தது கிடையாது, தனியாக வாங்கினது. இது அந்த சிக்கன் ரோலு. இப்போ அந்த சிக்கன் ரோலை உடச்சி பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்க. நல்லா உள்ள சிக்கன்லாம் வச்சு நல்லா ஸ்டஃப்லாம் வச்சு பண்ணிடுறாங்க. சரி, இது சாப்பிட்டு போப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. சரி, அப்படியே எடுத்து ஒரு சைடு ஓரமாக வச்சாச்சு. ஏன்னா லாஸ்ட்டாக சாஸ் போட்டு சாப்பிட்லான்ட்டு அந்த ஒரு பாதையை மட்டும் சாப்பிட்டேன். சரி வாங்க, இந்த பர்கரை எப்படி இருக்குன்ட்டு தொடர்ந்து காட்டுறோம் பாருங்க. இது கரெக்டாக அந்த பர்கருக்குன்னு அளவெடுத்து செஞ்சுருப்பாங்க அவ்வளோ இருக்கு. கரெக்ட் சைஸ் அப்படியே ஃபிட்டிங்காக இருக்குது பாருங்க. இது திறப்போம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருந்தாங்க, ஒரு சைடு லாக்கே பண்ணல. ஒரு சைடு லாக் டைட்டாக இருந்துச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா சால்ட் எதுக்குன்னு தெரில. இதுல எல்லாம் சால்ட் போடணுமான்னு. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கெச்சப்பு, ஒரே ஒரு மைனஸ் மட்டும் வந்துச்சு. இப்போ அந்த பர்கர் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மேலே வச்சிருக்க அந்த சீஸ்லாம் அப்படியே தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இதாங்க ஜிங்கர் பர்கர். இந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குது, வேறு ரெஸ்டாரண்ட்டில் சிங்கர் பர்கர் எப்படி இருக்குன்னு அப்புறமா ட்ரை பண்ணி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல் பீஸ் சிக்கன் 2 பீஸ் வச்சுருக்காங்க. இதுவும் ஜிங்கர் பர்கர். இந்த கிறிஸ்பி சிக்கன் இருக்குல்ல, நம்ம கேஎஃப்சி சிக்கன். இப்போ கிறிஸ்பி சிக்கன்னு சொன்னால் கூட எல்லாரும் தெரியாது, ஆனால் அந்த கேஎஃப்சி சிக்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அது கூட கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருந்தாங்க. அதை எடுத்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து டபுக்கும் வாயில் போட்டாச்சு. சரி, நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு மைனஸ் அப்படியே வாயெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. பள்ளி வீக் ஆகிடுச்சா இல்லை பேப்பர் டைட் ஆகிடுச்சான்னு தெரில. ஒரு தடவை பிச்சு அது மைனஸ் பிதுக்குன்னு பிதுக்கியாச்சு. இன்னும் இருக்கும் போல இருக்கே. ஒரு தடவை பிதுக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த சாஸை பிரிக்க வேண்டாம், சாஸையும் அதேமாரி பல்லால் கடிச்சு, இது பரவாயில்லைங்க சீக்கிரம் வந்துடுச்சு கெச்சப்பு. டபக்குன்னு இதையும் பிதுக்கி விட்டாச்சு. சரி, களத்தில் இறங்க வேண்டியதுதான், பொறுமையாக இருந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பர்கர் அப்படியே தூக்கி முன்னாடி வேறு ஹோட்டலில் வந்தால் 2 பீஸாக கட் பண்ணி தருவாங்க. இது ஃபுல் பீஸாக இருக்குது. அப்படியே மைனஸ் பாதி கெச்சப் பாதி வச்சு அப்படி வாயில் கடிச்சோம்னா அந்த பண்ணு அந்த பர்கரு அந்த சிக்கனோட சாப்பிட்றப்போ உண்மையாக சொல்லணும்னா வேறு லெவலில் தாங்க இருந்துச்சு. உள்ள அந்த ஸ்டஃப்லேருந்து எல்லாமே பக்காவாக வச்சுருந்தாங்க. அதுக்கும் அந்த காம்பினேஷன், அந்த சாஸு, அந்த மைனஸு 2த்தையும் அப்படி சேர்த்து கடிக்கிறப்போ உண்மையாக சொல்லுங்க, டேஸ்ட்டு உண்மையாக நல்லா தான் இருந்துச்சு. வேறு ஹோட்டலில் எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். See you, bye bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.